24/9/2024 ஸ்ரீசக்தி உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், எப்படி வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். நேற்று பாருங்கள், ஆல் போர்டு வின்வின் கம்பெனிக்கு நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 690 கொடுத்துருந்தோம். அதுக்கு பவர் நம்பர் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 547.45 பவர்லேயே வந்திருக்கு. அதுக்காக தான் நம்ம ஆல் போர்டு கொடுக்கும்போது கீழே பவர் நம்பரை கொடுத்துருவோம். சப்போஸ் அப்படி யாருக்காவது கணிப்பில் இருந்துச்சுன்னா அவங்க வச்சு ப்ளே பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்ம அப்படி கொடுக்குறோம் எப்போவுமே. இப்போ நான் கொடுக்குறது ஏதாவது யூஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சா, அதுக்காக தான் நம்ம எப்போவுமே பவர் நம்பரை கீழே வச்சு கொடுத்துருக்கோம். 7ஆம் நம்பர் பி போர்டுக்கு கொடுத்துருக்கோம். 7ஆம் நம்பர் சி போர்டில் வந்துருக்குது. சரிங்களா, 4ஆம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்துருக்கோம். அது பி போர்டில் வந்திருக்கு. 0 சி போர்டில் கொடுத்துருக்கோம். ஆனால் 0 வரல. பவர் நம்பர் 5ங்கிற நம்பர் அங்கே போயிருக்குது. மொத்தம் 2 நம்பர், ஒரு நம்பர் பவரில் போயிருக்கு. நேற்று 0 வரும்னு தான் அதிகமாக எதிர்பார்த்தோம். அதை வச்சு தான் நம்ம கொடுத்தோம். 1 0ங்கிற நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். சப்போஸ் ஒரு நாள் லேட்டாக கூட வரலாம், நாளைக்கு அதே மாதிரி கூட வரலாம். 0 1ங்கிறது அந்த நாளைக்கு உள்ள பேட்டர்னில் கூட வரலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருது. 4 0லாம் கொடுத்துருந்தோம். 45 54ங்கிற நம்பராக வந்துருக்குது. அதுமாரி 71லாம் கொடுத்துருந்தோம் நம்ம, ஆனால் மாறி வந்திருக்குது. டபுள்ஸ் தான் அதிகம் எதிர்பார்த்தோம், டபுள்ஸ் வரவில்லை. 75ங்கிற நம்பர் வந்திருக்குது. 57 ஏசிக்கு வந்திருக்கு, அவ்வளோதான். சரிங்களா, ஆனால் நம்ம முறைப்படியே பிசி எதுவும் பாஸ் ஆகாது இதில். ஏன்னா 4 7ன்னு இருந்தால் மட்டும்தான் இதில் பிசி ஏதாவது பாக்ஸ் போட்டால் பாஸ் ஆகும். ஆக மொத்தம் 4 5, அதான் 400ங்கிற நம்பர் 45ங்கிற மாதிரி 40 45 அந்த மாதிரி வரணும். அதை எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணி வைப்பாங்க. ஆனால் நம்ம பவர் எடுக்கும்போது கரெக்டாக எடுக்கணும். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது. 40ங்கிறது தான் எதிர்பார்த்தேன். இல்லைன்னா 45 எதாவது இல்லைன்னா ரொட்டேட் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம அழகாக வின்னிங் வாங்கியிருக்கலாம். பவரில் போயிடுச்சு. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். இருந்தாலும் ஒரு 4 5ங்கிறது தெளிவாக நம்ம எடுத்துருக்குறோம். ஆனால் அங்கே 4 7 இங்கே கொடுத்துருக்குறோம். ஒரு 5ஆம் நம்பர் மட்டும் உள்ளே வந்துச்சுன்னா இதில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். பாக்ஸில் நல்ல ஒரு இதாக போயிருக்கும். சரி, கொஞ்சம் சொதப்பல் ஆயிடுச்சு. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், 8610575149. சரிங்களா, கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுற நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. நம்ம டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் புக்கிங் போட்டுக்கலாம். சரிங்களா, புக்கிங் ஒன்லி. நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 08ங்கிறது இருக்குது. சரிங்களா, நம்ம கொடுக்குறது ஒரு நாள் பவரில் வருது, ஒரு நாள் டைரெக்டாக வருது. சரிங்களா, அதனால் நான் எப்போவுமே கீழே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றேன். சப்போஸ் நாளைக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸாக இதான் அந்த 3 நம்பர் 08ங்கிறது 0 வரலாம். சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா பவரில் வந்துடலாம். ஆனால் 0 5ங்கிற மாதிரியும் நாளைக்கு ஆட்டத்தில் இருக்குது. அந்த மாதிரியும் இருக்கலாம். சரிங்களா, பாருங்கள், பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவோம். சரிங்களா, 0க்கு பாருங்கள் பவர் 5. சரிங்களா, 8க்கு பாருங்கள் பவர் 3, 9க்கு பாருங்கள் பவர் 4. இதில் இருந்து கூட நாளைக்கு 2 நம்பர் வரலாம், இல்லை இதிலேருந்து வந்தாலும் வரலாம். சரிங்களா, பாருங்கள். ஏன்னா நான் அப்படி தான் இருக்குது. இங்கே எடுத்துருக்கதும் நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி இதை எடுக்கிறது. சரிங்களா, ஆனாலும் இப்போ எழுதும் போது இங்கே 53ங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா, அதுக்காக நான் சொல்ல வர்றேன். மற்றபடி நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருங்க உங்கள் கெஸ்ஸிங்கில். சரிங்களா, உங்கள் கெஸ்ஸிங் ஏடு ஒத்து வரும் பட்சத்தில் நீங்கள் அதை ப்ளே பண்ணிக்கோங்க. ஏ போர்டில் பொறுத்த வரைக்கும் 2 9ங்கிற மாதிரி இருக்குது. இந்த 1ஆம் நம்பர் நாளைக்கு வந்துச்சுன்னா 0 கொடுத்துருக்குறேன் வெளியில். சரிங்களா, 5 உள்ளே வச்சுருக்கிறேன். ஆனால் 1ஆம் நம்பர் வருங்கிற ஒரு டவுட்டில் இருக்கிறேன். அதனால் ஏ போர்டுக்கு வந்தால் வரணும். சரிங்களா, அப்படி இல்லை என்றால் பி போர்டுக்கு சி போர்டுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு 1ஆம் நம்பர். சரிங்களா, அதனால் 0 வெளியே வச்சுட்டனால இந்த 1 நம்ம சரி வருது கணக்கில். வந்தால் ஏ போர்டுக்கு வரணும், இல்லைன்னா பி போர்டுக்கு சி போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 0 வருமா 5 வருமாங்கிறது ஒரு டவுட்டில் இருக்குது. அதனால் 5 உள்ளே கொண்டு வந்திருக்கேன், 0 வெளியே கொடுத்துருக்கேன். இதை நான் சொல்லி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சு எடுத்து விளையாடுங்க. அதுக்காக தான். நாளைக்கு சி போர்டை பொறுத்தவரைக்கும் 8 3 வரணும். அப்படி இல்லைன்னா இந்த 1 0ங்கிற 4 நம்பர் தான் வரணும். சரிங்களா, மற்றபடி எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு. ஏபி பிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுக்கு வச்சுருங்க. சரிங்களா, 28 15 14 10 65 53 58 60. சரிங்களா, இந்த 10ங்கிற நம்பர் வர வேண்டியது இருக்குது. சரிங்களா, 10ஆ வரலாம், 60ஆ வரலாம், இல்லைன்னா 65ஆ வரலாம். அதுக்கு தான் 3 நம்பருமே பவர் எடுத்து வச்சுருக்கிறேன். 15ஆ வரலாம். இந்த 4 நம்பருமே ஒன்று தான். 15 10 60 65 இந்த 4 நம்பருமே ஒன்று தான். ஆனால் ரொட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதிகபட்சம். 15 இருக்கா 51ஆ வரலாம், 10 இருக்கா 0 1ஆ வரலாம், 60 இருக்கா 0 6ஆ வரலாம், 65 இருக்கா 56ஆ வரலாம். அதுக்கு தான் 4 நம்பருமே பவர் எடுத்து வச்சுட்டேன் நான். சரிங்களா, எதுவும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 4 நம்பருமே பவர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 15 10க்கு 0க்கு பவர் 5, 1க்கு பவர் 6,
6க்கு பவர் 1 தான், 0க்கு பவர் 5. அதனால தான் இந்த 4 நம்பருமே அப்படியே பிரித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த 5 3ங்கிற 8 58 அதையும் வச்சுருக்கிறேன். அதுவும் வர வேண்டிய நம்பர் தான், அதனால் வச்சுருக்கிறேன். 28ங்கிற மாதிரி நம்பர் வரணும், அது வருதா பார்ப்போம். சரிங்களா? இந்த 8 நம்பரில் ஒரு நம்பர் ரொட்டேட் ஆகி வரலாம் கண்டிப்பாக. சரிங்களா? பாருங்கள், உங்கள் கணிப்பில் ஏதாவது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? அதுமாரி நாளைக்கு டபுள்ஸ் வருமா? ஏன்னா நேற்று நம்ம டபுள்ஸ் வரும்னு சொல்லியிருந்தோம், நேற்று வரல. சப்போஸ் ஒரு நாள் தள்ளி போச்சுன்னா இந்த நம்பர்கள்லாம் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதுக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன். மேலே இருக்க நம்பர் தான் எனக்கு கான்ஃபிடன்ஸான நம்பர், கீழே இருக்கிற நம்பர் சப்போஸ் மிஸ் ஆனால் இது வரலாம். சரிங்களா? அவ்வளோதான். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாக்ஸ் தான். 055ங்கிற நம்பர் ஒன்று இருக்குது. சரிங்களா? நாளைக்கு அந்த மாத கடைசி எல்லோரும் போடுற நம்பர்கள் கொஞ்சம் ட்ரிபிள்ஸு கணிப்பில் ஏதாவது வந்துச்சுன்னா போடுங்க. ஏன்னா எல்லாமே இப்போ 0லேருந்து 1 வரைக்கும் ட்ரிபிள்ஸ் ஏதோ கம்மி டிக்கெட்டில் கூட போட்டு விளையாண்டு பாருங்கள். ட்ரிபிள்ஸ் கொஞ்சம் வரணும். சரிங்களா? இந்த மாதத்தில் 6 1 5 0 இதெல்லாம் வரலாம். நாளைக்கு 1ங்கிற இது பேட்டர்னில் வரலாம், இல்லை 6ங்கிறதுல வரலாம். சரிங்களா? உங்கள் கணிப்போடு வந்துச்சுன்னா, ட்ரிபிள்ஸ் வந்துச்சுன்னா போட்டு பாருங்கள். ஏன்னா இது கிராஸில் பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் 6 1 6ன்னு இருக்குது. அதேமாரி இந்த மாதத்துலேயும் ஒரு பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 1 6 1ன்னு இருக்குது. அந்த மாதிரி வரலாம். இல்லை இப்போ கிராஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 0 5 அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி உங்களை கணிப்பில் ஏதாவது வருதா பாருங்கள். சரிங்களா? ஏதாவது மாற்றி அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா தூக்கி வச்சாங்கன்னா வச்சுருவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து, இந்த மாத கடைசி எண்டு 23ஆந்தேதி 24ஆந்தேதி ஆயிடுச்சு. அதனால் உங்கள் கணிப்பில் வந்தால் வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா எப்படியாவது கஸ்டமர் நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் எப்படியாவது வின்னிங் வாங்கணும், ஃபுல் வின்னிங் கொடுக்கணும்னு நான் பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? உங்களுடைய கணிப்பில் வரும் பட்சத்தில் அது போட்டுக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு அப்படி தான் ஆட்டத்தில் காட்டுது. 0 வருமா 5 வருமாங்கிறது ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்குது. 0வோ 5ஓ நாளைக்கு உள்ளே வரலாம். சரிங்களா? 1ஆம் நம்பர் நாளைக்கு வர்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அது ஏ போர்டுக்கு வருதா, பி போர்டுக்கும் வருது, சி போர்டுக்கும் கணக்கு காட்டுது. அதனால் ஆல் போர்டுக்கும் வர்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் 0 நான் இங்கே வச்சுருக்கிறேன், 5 இங்கே வச்சுருக்கிறேன், பவர் நம்பர்னு சொல்லிட்டு நிறைய குழப்பமாக தான் இருக்கும். சரி, கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக யோசனை பண்ணி வச்சிங்கன்னா நல்லா ஒரு வின்னிங் வாங்கலாம். சரிங்களா? நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை கொடுத்துருக்குறேன். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலோடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்துச்சுன்னா தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல கெஸ்ஸிங்கோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.